கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஊக்குவிப்பாளர்களில் ஒருவர் நபோலியன் ஹில். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு புத்தகம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் பிறந்த பின்னணி ஒரு அமைதியான கிராமத்தில் ஆரம்பிக்கிறது. இங்குதான் 1973 ஆண்டு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் விர்ஜீனியாவின் கிராமப்புறங்களில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் நபோலியன் ஹில். அவர் பெற்றோர்கள் விவசாயிகள். தன் பிள்ளை பருவம் முழுவதும் வறுமை, குறைந்த வாய்ப்புகள் மற்றும் எதிர்பாராத துன்பங்கள் அவரை சுற்றி இருந்தன. 11 வயதில் தந்தையை இழந்தார். அதுவே அவரை நெருக்கடி மற்றும் தற்காத்து வாழ்வதற்கான உந்துதலாக மாறியது. இளம் பருவத்தில் எழுதும் ஆர்வம் அவரை ஊக்குவித்தது. 13 வயதில் உள்ளூர் செய்தித்தாளுக்கு கட்டுரைகள் எழுதத் தொடங்கி தனது எழுத்துப் பயணத்தை ஆரம்பித்தார். வாழ்க்கை அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனால் அந்த துன்பங்களை வெல்லும் மனதோடு எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தும் ஆற்றலை வளர்த்து கொண்டார். 1908 ஆண்டு அவரது வாழ்க்கையை மிகவும் மாற்றியமைத்த ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது ஒரு இளம் பத்திரிகையாளர் நபோலியன் ஹில் தன்னுடைய பணி காரணமாக அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆண்ட்ரூ கார்னகியுடன் பேட்டி நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த பேட்டி ஒரு சாதாரண உரையாடலாக இல்லாமல் நபோலியன் ஹில்லின் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறியது. கார்னகி வெற்றியின் சூத்திரங்களை ஆராய்ந்து உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களிடம் நேரில் சென்று அவர்களிடமிருந்து வெற்றியின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றலை ஹில்லிடம் கண்டார். இந்த பயணம் வெறும் 1 வருடம் அல்லது 5 வருடங்கள் அல்ல, ஒரு முழு தலைமுறைக்கே சமமான 25 வருடங்கள் தொடர்ந்தது. இந்த 25 ஆண்டுகளில் நபோலியன் ஹில், ஹென்றி ஃபோர்டு, தாமஸ் எடிசன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், ஜான் ராக்கஃபெல்லர், கிளாரன்ஸ் டாரோ, வுட்ரோ வில்சன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களது வாழ்க்கை மற்றும் வெற்றி முறைகளை ஆராய்ந்தார். ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு உரையாடலும் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் பொதுவான சட்டங்கள், ஒழுங்குகள் மற்றும் மனப்பான்மைகளை வெளியிலே கொண்டு வந்தது. ஹில்லின் பயணம் சுலபமானது அல்ல. பலமுறை அவரது முயற்சிகள் தோல்வியடைந்தன. சந்திக்கும் நபர்கள் அவரை நிராகரித்தனர். நிதி பற்றாக்குறை, குடும்ப பிரச்சனைகள் என பல தடைகள் வந்தன. ஆனாலும் வெற்றியின் ரகசியத்தை உலகுடன் பகிரும் தனது இலக்கை அவர் ஒருபோதும் விடாமல் பிடித்து கொண்டார். அந்த காலத்தில் வெற்றிக்கு ஒரு அறிவியல் உள்ளது, அதை தெரிந்து கொள்ள முடியும் என்று பலர் நம்பவில்லை. ஆனால் ஹில் தன் ஆய்வுகளில் கண்டுபிடித்தது. சிறந்த மனிதர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் சில பொதுவான மனப்பாங்குகள், கொள்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை வைத்திருந்தார்கள். இவைதான் அவர்களின் வெற்றியை நிர்ணயித்தன. இந்த ஆய்வுகளை தன் எழுத்து திறனுடன் இணைத்து 1937 ஆண்டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற புத்தகமாக வெளியிட்டார். இந்த நூலில் அவர் சொன்னார், மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுவே அவன் ஆகிறான். எண்ணங்கள், மனப்பாங்கு, நிலையான இலக்கு, தெளிவான குறிக்கோள், தன்னம்பிக்கை, திட்டமிடல், வலுவான விருப்பம், குழு மனப்பணி, ஊக்குவிப்பு பேச்சுக்கள், நம்பிக்கை, தன்னிலை புத்தி, இவை அனைத்தும் வெற்றிக்கான கட்டுமான கற்கள். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம் வெளியானதும் உலகம் முழுவதும் மக்கள் அதனை வரவேற்றனர். புத்தகம் வெறும் பணத்தை சம்பாதிப்பது பற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையில் எந்த குறிக்கோளையும் அடைவதற்கான மனப்பான்மையை எப்படி உருவாக்குவது என்பதையும் விரிவாக எடுத்துரைக்கிறது. இந்த நூலில் ஹில் கூறும் முக்கியமான கொள்கைகள்: நிதானமான குறிக்கோள், உறுதியான இலக்கு, தெளிவான நோக்கம் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். வலுவான விருப்பம், வெற்றிக்கு உறுதியான மற்றும் எரியும் விருப்பம் தேவை. தன்னம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது, தன்னம்பிக்கையை வளர்ப்பது. அதாவது திட்டமிடல், செயல் திட்டங்களை வகுத்து தொடர்ந்து செயல்பட வேண்டும். தொடர்ந்த முயற்சி, தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பாங்கு. மனசாட்சியின் சக்தி, மனதில் நன்மை, ஏற்றம், சக்தி ஆகியவற்றை நம்புவது. நபோலியன் ஹில்லின் வாழ்க்கையில் காணப்படும் மிகப்பெரிய பாடம் வறுமை, குறைவு, தடைகள், நம்பிக்கையின்மை, இவை அனைத்தும் வெற்றிக்கு பயிர்கள் அல்ல. அவற்றை வெல்லும் மனப்பாங்கும் உறுதியும் தான் வெற்றியின் வித்துக்களாக இருக்கின்றன. அவரது எழுத்துக்களில் எதிரொலிக்கும் தத்துவம்: வெற்றி என்பது யாருக்கும் தனி உரிமை அல்ல. அதற்கு உரிய மனப்பாங்கை, பழக்கங்களை உண்டாக்கும் ஒவ்வொருவரும் அதை அடைய முடியும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற நூல் வெற்றியின் மனநிலையை உருவாக்கும் ஓர் உந்துதலாக ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய வாசகர்களை ஊக்குவிக்கிறது. இன்றும் உலகம் முழுவதும் பலர் நபோலியன் ஹில்லின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து
தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். அவரது நூல்கள் மட்டுமல்ல, அவரது வாழ்க்கை முறையும் பாடங்களும் படைப்பும் எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சி, தொடரும் ஆர்வம், இலக்கை நோக்கி பயணிக்கும் மனப்பாங்கு என்பவற்றை நமக்கு நினைவூட்டுகின்றன. நபோலியன் ஹில் உலகின் மிகச்சிறந்த சாதனையாளர்களிடம் நேரில் சென்று அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலிருந்தும் எடுத்து அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வெற்றியின் தத்துவங்களை நமக்கு வழங்கிய பெரும் பங்களிப்பாளராக இருக்கிறார். அவரது வார்த்தைகள் மற்றும் கொள்கைகள் எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மனிதனுக்கும் உறுதியும் நம்பிக்கையும் வெற்றியை நோக்கி செல்லும் வழிகாட்டுதலையும் வழங்கும் சக்தி கொண்டவை. வாழ்க்கையின் எந்த பகுதியிலும், எந்த தடைகளிலும் நம்மை தூக்கி நிறுத்தும் நபோலியன் ஹில்லின் வார்த்தைகள். நீங்கள் உங்கள் மனதில் நம்பும் எதையும் வாழ்வில் அடைய முடியும். இதுவே அவரது வாழ்க்கையின் அடிப்படை. அவரது நூல்களின் செல்வாக்கும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைந்த நம்பிக்கையின் தீபமும். நபோலியன் ஹில்லின் பயணம் சாதாரண கிராம பயனாக ஆரம்பித்து உலகம் முழுவதும் உந்துதல் அளிக்கும் எழுத்தாளராக உயர்ந்த கதையாக தான் உள்ளது. அவர் கடந்த பாதை, எதிர்கொண்ட போராட்டங்கள், வெற்றிக்கான ஆய்வுகள், உலகத்திற்கு அளித்த தத்துவங்கள், அவரது வார்த்தைகளின் மகத்துவம், இவை அனைத்தும் நமக்கும் நம் இலக்கை அடைய உற்சாகமும் நம்பிக்கையும் தரும். இந்த சிறந்த மனிதனின் வாழ்க்கை ஒவ்வொரு நம்மையும் வெற்றியை கனவாக மட்டுமல்ல, நடைமுறையிலும் காணும் நபர்களாக மாற்றும் சக்தி கொண்டது. எங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.